கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த உபவாச நாளிலும் வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் எல்லாரும் இயேசு அன்பா நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கிருபை நம்ம எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த உபவாச ஜபங்கள் லைவில் போனால் பரவாயில்லன்ட்டு நேற்றுக்கு நிறைய பேர் விரும்பி கேட்டாங்க. இன்றைக்கி அதை லைவில் போடலாம் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் ஜபத்தில் அது ஒரு சமாதானமாக தெரியலை. இந்த ஜபத்தை கர்த்தர் ஏதோ நமக்கு நம்ம மட்டும் இது வீட்டுக்குள்ளே உள்ள காரியமானனால இது சபையோடு இருக்கட்டும். தேவன் என்ன பேச போகிறார், என்ன செய்கிறார், அதெல்லாம் தெரியலை. ஆகவே யாராவது ஒரு வேளை இதை குறித்து விசாரித்தார்கள் என்றால் லைவ் எப்படி ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சோ அப்படியே தான் லைவ் இல்லை. காலை நேரத்தில் செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கு வந்தது போல வரும். அதை கவனிக்கிறவர்கள் கவனிக்கட்டும். மற்றபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ விசுவாசிப்பாயானால், நம்ம விசுவாசிப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக அதை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. சற்று நேர தியானத்திற்காக புரட்டிக் கொள்ளுங்கள். யோசுவா 10வது அதிகாரம் அதன் 8வது வசனம். யோசுவா 10 அதன் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். உலக சரித்திரத்திலேயே சூரியன் நின்றிருக்கும் என்றால், சந்திரன் நின்றிருக்கும் என்றால் யாருடைய காலகட்டத்தில் தான் நின்றது என்றால் யோசுவாவுடைய காலகட்டத்தில். சூரியனையும் சந்திரனை நிறுத்துவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் நிற்குமா என்றால் நிற்கும். அது யாரால் நடந்தது? யோசுவாவால் நடந்தது. அந்த பின்னணியத்தை கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இன்றைக்கான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கவனியுங்கள். யோசுவா என்பவர் மோசேயின் கீழ் நல்ல பழக்கப்பட்டவர். மோசேயுடைய சிஷ்யன் தான் யோசுவா. மோசே என்னென்ன செய்தார் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லும்போது சொல்லுவார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆனால் நீ ஒன்றை மட்டும் செய்யணும். எதை செய்யணும்? இந்த வசனத்தின்படி நீ வாழ வேண்டும். 1வது வசனம் அப்படித்தானே இருக்கும். 1வது அதிகாரம் எடுத்து கொண்டீர்கள் என்றால் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. யோசுவாவுக்கு தேவ பிரசன்னம் இருக்கு. தேவன் கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை. கவனிங்கள். நமக்கு நிறைய நேரத்தில் சந்தோஷம் என்னன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை விட்டு விலகிறது இல்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு கூட தான் இருப்பேன். ஆனால் உனக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்றால், நீ போகிற இடத்திலெல்லாம் உனக்கு ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால், நான் மட்டும் கூட எந்த பத்தாது. என்னுடைய நியாயப்பிரமாணத்தை மோசே உனக்கு கற்று தந்திருக்கிறார். மோசே பெரிய வெற்றி எடுத்தார்னா ஒரு வெற்றி எடுக்கல. மோசே செய்த ஒரே ஒரு வெற்றி, என்னுடைய இருதயத்தை அறிந்து உனக்கு போதித்திருக்கிறார். வெற்றி நீ தான் எடுக்க வேண்டும். அதற்கு நான் மட்டும் கூட எந்த பத்தாது. என்ன வேண்டும் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேனோ அதை விட்டு வலதும் போயிடக்கூடாது, இடதும் போயிடக்கூடாது, ஓவர் ஆக்டும் பண்ணிடக்கூடாது, ஆக்ட் பண்ணாமல் அதை அப்படியே செய்ய வேண்டும், எழுத்தின்படியே செய்ய. ஹல்லேலூயா. யாருக்கு கட்டளை இட்டார்னா யோசுவாவுக்கு கட்டளை இட்டார். கவனிங்கள். அப்படிப்பட்ட யோசுவா 9வது அதிகாரத்திலே நாம வாசிக்க முடியும். கிபியோனியர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், 10வது அதிகாரம் 2வது வசனம். கிபியோன் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கலும் பெரிதா இருந்தபடியினாலும் அதன் மனுஷரெல்லாம் பலசாலிகளாக இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். கவனியுங்கள். கிபியோன் அப்படிங்கிற ஒரு ஊரார் ரொம்ப பெரிய பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்கள் பெரியவர்கள், பலசாலிகள். அப்படிப்பட்ட பலசாலிகள்
யோசுவாவை பார்க்கல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டார்கள். என்ன கேள்விப்பட்டார்கள்? இந்த இஸ்ரவேலின் தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார், இவர்களோடு கூட இந்த கிரியை நடப்பிக்கிறார். ஆகவே இவர்களை நாம் எதிர்த்து நிற்க கூடாது, இவர்களிடத்தில் போய் நாம் ஒப்புரவாகி விட வேண்டும், சமாதானமாகி விட. அதற்கு என்ன வழி என்று தேவ பிள்ளைகளோடு ஒப்புரவாகும்படி, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படும்படி ஒரு ரகசியமான யோசனை எடுத்தார்கள். என்ன யோசனை எடுத்தாங்க? அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் பழைய வஸ்திரமாக்கி பழைய அப்பங்களை வைத்து போய் யோசுவாவிடத்தில் ஒரு ஒரு சம்பந்தம் பண்ணாங்க. ஐயா, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், எங்ககிட்ட யுத்தம் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக வாழுகிறோம் என்று யோசுவாவிடத்தில் தங்களை அர்ப்பணித்தார்கள். யோசுவா என்ன பண்ணலைன்னா தேவனிடத்தில் விசாரிக்கலையா. 9வது அதிகாரம் அங்க இருக்கும், கவனியுங்கள். 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் ரொம்ப வாங்கி சாப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, எதுல கையை வச்சுட்டாங்க? அவர்கள் வந்தவர்கள் அவர்கள் கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் பட்சத்து நல்ல எண்ணத்தோடு தான் வந்தாங்க. எங்களால் யுத்தம் பண்ண முடியாது, இவர்களோட கர்த்தர் இருக்கிறார், நாங்கள் சரண்டர் ஆயிரும், நேரடியாக போனாலும் சரி வராது, இப்படி போனா தான் என்று அவர்கள் தப்பான ஒரு காரியத்தை செய்தாலும் நோக்கம் சரியாக இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்திலே செய்திருக்க வேண்டியது என்ன? கர்த்தரிடத்திலே ஒரு சின்ன ஒப்பந்தம் தானே, ஏன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் போல என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்து லேசா வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால என்ன நடந்துச்சு? வேற ஒன்றும் நடக்கல. 3 நாள் தாண்டி தான் தெரிஞ்சிச்சு, நாம் ஏமாண்டு போய்விட்டோம். நான் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, அநேக காரியங்கள் நம்ம செஞ்சு உடனே நமக்கு தெரியாது. எப்பதான் தெரியும்? 3 நாள் தாண்டி, 3 வருஷம் தாண்டி, 3 மாதம் தாண்டி, அதுக்கு பிறகுதான் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கேட்ட உடனே இந்த பட்டணத்தாரை குறித்து அவர்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தாலும் வாக்கு பண்ணி ஆயிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர்களுக்கு என்ன வைத்தார்கள் என்றால் ஒரு சாபத்தை வைத்தார்கள். சாபம் என்ன? இந்த ஜனங்கள் கடைசி மட்டும் தேவாலயத்திற்கு என்ன கொண்டு வரணும்? தண்ணி எடுக்கணும். தேவாலயத்திற்கு என்ன கொண்டு வரணும்? விறகு எடுக்க வேண்டும் என்கிற சாபத்தை கூறினார்கள். நான் அன்னைக்கு உட்கார்ந்து இதை தியானித்து கொண்டிருந்தேன். யோசுவா சொல்லும்போது எங்கேயா தேவாலயம் இருந்துச்சு? யோசுவா சொல்லும்போது எங்கே பலி இருந்தது? அதெல்லாம் இல்லையே, இல்லாத ஒரு காலகட்டம். இன்னும் அவர்களுக்கு ஊரே கிடைக்கல. ஆனால் இனி வரப்போகிற காரியத்தை குறித்து அழகாய் ஒரு காரியத்தை சொல்ல அவர்கள் அதை நிராகரிக்கல, ஏற்றுக்கொண்டார்கள். கவனியுங்கள், இந்த கிபியோனியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு. ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா என்னை மாதிரி உங்களை மாதிரி இல்லை. இவர்களோடு கூட இருப்பதற்கு 5 பேர் இருந்தாங்க. சரியா? 6 பேர் ஒன்றாக இருந்த குழு. 6ல் 1 எந்த பக்கம் வந்துச்சு? இங்கே வந்துச்சு. கவனியுங்கள், பைபிள் எங்க பார்த்தாலும் சரி, எந்த கூட்டணியிலையும் கர்த்தருக்கு எதிராக இருக்கிற கூட்டணியில் எப்போதும் 5 இருந்திருக்கு. சோதம் கோமான் ராஜாக்கள் 5 ராஜாக்கள் நம்ம பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் அது என்னன்னு தெரியல, 5 ஒன்றாக சேர்ந்து, இந்த 5ஓடு சேர்ந்து தான் இந்த கிபியோனியர்கள் இந்த 6 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. வாசிங்க பார்க்கலாம். 10வது அதிகாரம் 1வது வசனம். கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணினதையும் எருசலேமின் ராஜாவாகிய இவன் தான் டீம் லீடர். யாரு? எருசலேமின் ராஜா. இவன் தான் எருசலேமை வைத்திருக்கிற. அந்த எருசலேம் யாருக்கு வர வேண்டும்? தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அதோனிசேதேக் ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக். டீம் லீடர் யாரு? அதோனிசேதேக். ஓகாமுக்கும் பீராமுக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் என்ன பண்ணிட்டாங்களா? சமாதானம் பண்ணினார். கவனியுங்கள், இவனும் அந்த எருசலேம் ராஜாவோடு தான் இருந்தான்.
இவனும் அந்த கூட்டத்தோடு தான் இருந்தான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் எங்க வந்து சமாதானம் பண்ணிட்டானா? யோசுவாவிடத்தில் தேவ பட்சத்தில் வந்தானா. தப்பு பண்ணல, என்ன பண்ணுனா? வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்ப. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். கவனியுங்கள், ஒருவன் இங்க வந்தது யாருக்கு பிடிக்கல? அந்த குரூப்புக்கு பிடிக்கல. அதனால யோசுவா விட்டு அவங்களுக்கு சண்டை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து யுத்தம் பண்ண வரல. யாரை எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தார்கள்? யார் சமாதானம் பண்ணினார்களோ அந்த கிபியோனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தார். என்ன கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம கர்த்தர் பட்சத்தில் வந்தா பிசாசு யாரை எதிர்த்து போரிட மாட்டான்? கர்த்தரை எதிர்த்து போரிட மாட்டான். என்னையும் உங்களை எதிர்த்து தான் போரிடுவான். நான் சபையோடு இணைந்து நிற்கும் போது அவன் சபையோடு போராடுவானா இல்லையா தெரியல. யாரோடு போராடுவான்? நீ எதுக்கு போன, நீ எதுக்கு செஞ்ச, நீ எப்படி போயிட முடியும் என்று நாங்கள் எல்லாம் ஐக்கியமா நிற்கிறோம் அல்லவா என்று ஐக்கியத்தை காட்டும்படி எத்தனை பேர் சேர்ந்து வந்தாங்களாம்? 5 பேரும் சேர்ந்து யாரை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்தாங்க? கிபியோனேர் எதிர்த்து யுத்தம் பண்ண. பிள்ளைகளே, இந்த கிபியோனேர் செய்தது பாருங்க, அவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. நாங்கள் அந்த பட்சத்தில் நின்னா ஒருவேளை இவர்கள் அழித்து போடுவார்கள் என்று நினைத்தார்கள். இப்பொழுதோ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தை வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட அவங்க அமைதியாக இருக்கல. அடுத்த நேரமே என்ன செய்தார்கள் என்றால், 6வது வசனம், கிபியோனின் மனுஷன் பாளையத்திற்கு யாருக்கு ஆள் அனுப்புறாங்க? யோசுவாவிடத்திற்கு ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமலும் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்கள் குடியிருக்கிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எதுல குடியிருக்கிறாங்க இவர்கள்? பர்வதம். பர்வதம் என்று சொன்னால் மலைப்பட்டணத்தில் இருக்கிற பர்வதங்கள் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று கவனியுங்கள். இந்த கிபியோனியர் அவர்கள் பயப்படல. யாருக்கு பட்சத்தில் வந்துட்டாங்க? யோசுவா பட்சத்தில் வந்துட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவர்கள் எப்படி பண்ணியிருக்கலாம்? இன்னும் நாசுக்கா பண்ணியிருக்கலாம். அவர்களிடத்திலே போய் சரண்டர் ஆயிருக்கலாம். யாருக்கிட்டையும் சரண்டர் ஆயிருக்கலாம்? யோசுவா இடத்திலே சரண்டர். அப்படி பண்ணல. அவர்களை எதிர்த்து யார் பட்சத்தில் நின்றார்கள்? யோசுவா பட்சத்தில். அந்த பட்சத்திலே ஆட்கள் அதிகம். 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். யோசுவான் பக்கத்தில் அவ்வளவு ஆளு கிடையாது, ஊரு கிடையாது. ஆனால் அவனுக்கு என்னமோ அவர்களுக்கு ஒரு கண்ணு திறந்துச்சு. இவர்களோடு கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிற. பிள்ளைகளே, ஹalleluya. நம் யார் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கட்டும். யார் பட்சத்தில் கர்த்தர் நிற்கிறாரோ அவர்கள் பட்சத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோசுவாவுக்கு ஆள் அனுப்பின உடனே யோசுவா என்ன செய்தார்? இந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்ய போனா இப்பொழுது கர்த்தர் சொல்றாராம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன செஞ்சிராத, அவர்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர்களுக்கு. அப்படின்னா யுத்தத்தில் வெற்றி கிடைக்கணும்னா முதல்ல என்ன வரக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தே, அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. கவனிங்கள், தேவன் யோசுவாவுக்கு சொல்றார், நீ போய் யுத்தம் பண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். யோசுவாவுக்கு இருக்கிற வாக்கு தத்தம் என்ன? நான் கிபியோனோரோடு கூட இருப்பேன்னு சொல்லலை, நான் இஸ்ரவேலரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லலை. யாரோடு கூட இருக்கிற? உன் கூட இருக்கிறேன். நான் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர் எல்லாரும் யோசுவாவோடு கூட இருந்தால் கர்த்தர் யாரோடு கூட இருப்பார்? இஸ்ரவேல். யாரோ கிதியோன் யோசுவாவோடு யார் நிற்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் தனிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அவர்களுக்கு யுத்தம் பண்ண போறியா, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். அப்படித்தானே சொன்னான். உன் கைகளில் அவர்களை என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் ஒருவரும் இஸ்ரவேலுக்கு முன்பாக நிற்பதில்லைன்னு சொல்லல. யாருக்கு முன்பாக நிற்பதில்லை? உனக்கு முன்பாக நிற்பதில்லை. கவனியுங்கள், ஹalleluya. கிபியோனியர்கள் எதனால் பிழைத்துக் கொண்டார்கள் என்றால், கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் பட்சத்தில் நின்றனால் பிழைத்துக் கொண்டார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? கவனியுங்கள், 10வது வசனம், கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலருக்கு முன்பாக. அப்படின்னா ஆண்டவர் பயன்படுத்தின முதல் ஆயுதம் என்ன ஆயுதத்தை கொண்டு வந்தார்னா, கலக்கத்தை கட்டளையிட்டார். ஹalleluya. எத்தனை பேர் இதை அனுபவிப்பீங்கன்னு தெரியல. கர்த்தர் பட்சத்தில் தான் சமாதானம் இருக்குமா, கலக்கம் இருக்குமா? சமாதானம். நாம் சேவிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன்.
ஏதோ ஒரு இடத்துல சமாதானம் இல்லையா, அங்க தேவன் என்ன செய்யல, நமக்காக யுத்தம் பண்ணலைன்னு அர்த்தம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணினா ஹல்லேலூயா, தேவன் பட்சத்தை முதல்ல நமக்கு சமாதானம் இருக்கும். நமக்கு சமாதானம் வந்து விட்டாலே ஹல்லேலூயா, நம்ம எதிர்க்கிறவர்கள் மேல் கலங்க பண்ணுகிற ஆவியை கர்த்தர் வரவிட்டு விட்டார் என்பது அடையாளம். எத்தனை பேர் கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்படியானால் என்னை கேட்கிறவர்களே, நாம் கலங்க வேண்டியவர்கள் அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டியவர்கள் என்றால் தைரியமாய் நிற்க வேண்டும். ஒருவேளை கலக்கம் உங்களை இந்த நாட்கள் பிடித்திருக்கும். எதை பற்றி கவலைப்படுவீங்க? உங்களை வாழ்க்கையை பற்றின ஒரு கலக்கம் இருக்கலாம், வேலையை பற்றின கலக்கம் இருக்கலாம், ஆரோக்கியத்தை பற்றின கலக்கம் இருக்கலாம். கலக்கம் இருக்கும். நான் சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறனால நான் கலங்க வேண்டியவன் அல்ல, என்னை எதிர்க்கிற இந்த பயம் கலங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த பயம் கலங்குவதாக என்று கர்த்தர் அதை கலங்க பண்ணும்படி ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கு கட்டளையிட வேண்டுமே தவிர நாம் கலங்க வேண்டியவர்கள் அல்ல. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்று, அவர்களை என்ன செஞ்சாராம்? கர்த்தர் கலங்க பண்ணினார். அதோட விட்டு விடல. என்ன செஞ்சாராம்? 11வது வசனம் இருக்கிறது. 2வது அவர் செய்தது என்ன செய்தார் என்றால், அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் என்ன செஞ்சாரா? கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து எதை போட்டு கொடுத்தாரு? மன்னாவை போட்டு கொடுத்தார். அதே வானத்திலிருந்து இவர்களுக்கு எதை போட்டு கொடுத்தாரு? வானத்திலிருந்து கல்மலை. உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். இப்ப நான் ஒருத்தனை துரத்திட்டு போறேன்னா அந்த கல்மலை யார் மேல வரணும்? இப்ப நான் ஒருத்தனை துரத்துறேன் இல்லையா, எனக்கு முன்னால ஓடி போறாங்க, யோசுவாவுக்கு முன்னால ஓடி போறாங்க. யோசுவா ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடுறான்னு வைத்துக் கொள்ளுவோம். இவனை பார்த்து அவன் பயந்து ஓடி போறான். ரொம்ப தூரம் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அப்போ அந்த வானத்திலிருந்து இறங்குது எங்க இறங்கணும்? என் மேல இறங்கணும். ஆனால் ஆண்டவருக்கு குறிய தப்பல பாருங்க, யார் மேல கரெக்டா விழுந்திருக்குது? அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை அவர் பாதுகாப்பார். என்னை கேட்கிறவர்களே, யோசுவா யுத்தம் செய்ய ஆரம்பித்தோம். நீ பயப்படான்னு சொன்னது காரணம் என்னன்னா, யுத்தம் நீ இல்லப்பா யோசுவா, நீ டம்மி பீஸ், சும்மா இரு, ரப்பர் ஷாமாரி, மித்தத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். உள்ளே கலக்கத்தை வர வைத்தாராம். அடுத்தது என்ன செஞ்சாராம்? இந்த வானத்திலிருந்து கல் மலையை பெய்ய பண்ணினார். அது விசேஷமா இருந்துச்சான். சரித்திரத்தை புத்தகத்தை வாசித்து பார்த்தா அந்த கல்ல பபிள்ஸா இருந்தது, வினோதமா இருந்ததாம். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் கவனியங்கள். இப்போ ஓடுறாங்க. எங்கே ஓடினார்கள் என்றால், இந்த 5 ராஜாக்கள் எதிலிருந்து வந்தாங்க? மலையிலிருந்து வந்தாங்க. மலையில் இருக்கிறவங்க எதை வழிபடுவார்கள்? வானத்தின் ராசிகளைத்தான் வழிபடுவார்கள். அப்படின்னா இவங்க ராசி பார்த்து தான் யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. அவர்கள் என்னைக்கு தான் இப்படி வந்திருப்பாங்கன்னா, ஒருவேளை இந்த பகல்ல நாம வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் எப்போதுமே யுத்தத்திற்கு இரவுக்கு தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க இருக்கும் பாருங்க 9வது வசனம். யோசுவா கில்காலிலிருந்து ராமுழுது நடந்து திடீரென்று அவர்கள் மேல் என்ன செஞ்சிட்டாரு? வந்து விட்டார். நான் இப்படி யோசிக்கிறேன், இது என்னுடைய கற்பனை. இவை இயல்பாய் நடந்து வந்திருந்தா எப்பதான் நடந்து வந்திருக்கணும்? கில்கால் பெறப்பட்டு இந்த ஊர் வரைக்கும் வர்றதுக்கு அடுத்த நாள் ஆயிருக்கும். அடுத்த நாள் மாலை வேளையில் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கும். மாலை நேரத்தில் யுத்தம் செய்த ஜெயிப்பார்கள். ஏன் ஜெயிப்பார்கள் என்றால், அவர்கள் வணங்கினதெல்லாம் சந்திரனை வழிபட்டு வந்தவர்கள். அவர்கள் வணங்கினதெல்லாம் வானத்து நட்சத்திரங்களை வழிபட்டு வந்தவர்கள். அதனால இவர்கள் நேரம் காலம் பார்த்தவங்க. சாயந்தரம் வரட்டும் என்ன செய்யறேன், அதனால ஓடி எதற்கு ஒளிந்தார்கள்? இந்த 5 ராஜாக்களும் ஒரு 5 ராஜாக்களும் பயந்து போய் ஒரு கெபியில ஒளிஞ்சிட்டாங்களாம். எதற்கு ஒளிந்தார்கள் என்று இதன் பின்னணியத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். நைட்டு வரட்டும், அப்ப என்ன செஞ்சுக்கிறோம்? அடுத்தது பிளான் பண்றோம், அடுத்தது போட்டுக்கிறோம் என்று இவர்கள் தங்களுக்கு யோசித்துக் கொண்டார்கள். யோசுவா கர்த்தரை பார்த்து பேசினாராம். ஆனா அது பெருசா ஒன்றும் பைபிள்ல அது பெரிய ஸ்டோரியை சொல்லலை. ஆனால் 13வது வசனம் 12வது வசனம் பாருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா யாரை நோக்கி பேசினானா? கர்த்தரை நோக்கி பேசி. மோசே கர்த்தர் நோக்கி பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. மலையில போய் 40 நாள் காத்திருக்கணும். கவனிங்கள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நின்றார்கள். செகண்ட் ஜெனரேஷன் இயல்பாய் கர்த்தரோடு பேசுறாங்க. யுத்தம் நடக்கிற நேரத்தில் பேசுறாங்க. கர்த்தரோடு பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ யார் மேல் நிக்கணும்? கிபியோன் யார்? இவர்களோடு சமாதானம் பண்ணினவர்கள். எங்கேயாச்சும் சூரியன் நிக்க கூடாது. சூரியன் எங்க நிக்கணும்? கிபியோன் மேல தான் நிக்கணும். சந்திரனே நீ எங்க நிக்கணும்? அயலோன் பள்ளத்தாக்கின் மேல்
தரித்து நில்லுங்கள். ஏன் தரித்து நிக்கணும்? அங்கதான் இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. கவனியுங்கள், சூரியன் ஒரு இடத்துல நிக்கணும், எங்கேயாவது நிக்க கூடாது. கரெக்டா எங்க வந்து நிக்கணும்? தங்களோடு சமாதானம் பண்ணின பிள்ளைகள் மேல் வந்து நிக்கணும். சந்திரன் எங்க நிக்கணும்? சரி, இந்த எக்லிப்ஸ் கிரகணம் என்று சொல்லி பயப்படுறாங்க தெரியுமா? இந்த இந்துக்கள் எல்லாம் கிரகணம் என்று சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க. கிரகணம் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா இதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு கோட்டில் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கே நில் என்று சொன்னாராம். எத்தனை நேரம் நின்று? 24 மணி நேரம். 24 மணி நேரம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 23 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படியே நின்னுச்சான். அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் போட்டாச்சு. சும்மா உட்காந்து யோசித்து பாருங்க. சூரியன் எவ்வளவு வேகமா சுத்துது, அதெல்லாம் கணக்கு தெரியல. ட்ரில்லியன் எத்தனையோ சொல்லணும். அந்த சூரியன் நிக்கணும்னா சும்மா வேண்டாம். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குது, வேகமா போற ட்ரெயினை சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்தினா ஃபைன் கட்டுவோமா கட்ட மாட்டோமா? கட்டுவோம். அதனால என்னென்ன பாதிப்பு இருக்கு தெரியுமா? சரி, அப்படியான அவ்வளவு வேகமா போகிற ஒன்றை இது பண்ணணும்னா ஆண்டவர் பிளான் பண்ணாரு. ஏற்கனவே பிளான் பண்ணாரு. அதெல்லாம் நம்ம பரலோகத்தில் போனா தான் தெரியும். பூமியிலே ஆண்டவரை பார்த்து பேசி நில் என்று சொன்ன உடனே சூரியன் என்ன செஞ்சுச்சான்? அங்க தரித்து. அப்படியானால் பிள்ளைகளை அந்த 24 மணி நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? வெற்றியை எடுத்து விட்டார்கள். அப்படியானால் எங்கே சூரியன் தரித்து நிற்குமோ அங்க என்ன உண்டாயிற்று? வெற்றி உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமே. நான் கர்த்தருடைய யோசனை உங்களுக்கு சொல்றேன். இதுக்குள்ளால் இந்த தேவ ஆலோசனை என்ன என்று நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு சூரியன் யார்? கர்த்தருடைய பார்வையிலே யார் சூரியன்? தேவன் சூரியன். அவருடைய பிரகாசம் யார் மேல் இருக்குது? நம்ம மேல் இருக்கிறது. அப்படி என்ற பூமியிலே நீதிமான்களாக இருக்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள்? சூரியனை போல பிரகாசிக்கிறவர்கள். அவருடைய பிரகாசம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அந்த பிரகாசம் என்ன பிரகாசம்? சூரிய பிரகாசம். அப்படியானால் ஆண்டவருடைய பார்வையில் பிரகாசம் யார் மேலதான் இருக்குது? இந்த பூமிக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? உப்பா இருக்கிறீர்கள். பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நாம பூமிக்கு எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப நம்முடைய வெளிச்சத்துல தான் யார் இருக்கணும்? சந்திரனுக்கு வெளிச்சம் கிடைக்கணும். எதுல தான் கிடைக்கணும்? சூரியன் தான் வெளிச்சம் கிடைக்க வேண்டும். கவனிங்கள், சொன்ன வார்த்தை கவனிங்கள். சூரியனே நீ எங்க நிக்கணும்? கிபியோன் மேல் அப்படி தரித்து நில். எவ்வளவு நேரம் நிக்கணும்னா 24 hours. ஒரு நாள் ஃபுல்லா என்ன செய்? சத்தமில்ல அமைதியாக தரித்து நில். யுத்தம் உண்டா? கவனி, கிபியோனில் யுத்தம் பண்ணல. யுத்தம் பண்ணது யாரு? யோசுவா. கிபியோனில் ஜாலியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் சூரியன் அவர்கள் மேல் தரித்து நின்றது. கவனிங்கள், இன்னை கேட்கிற சபையாகிய நானும் நீங்களும் ஆமென் யுத்தம் பண்ண போறதில்லை. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, யோசுவாக்களை அனுப்பி, ஹல்லேலூயா, நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம செய்ய வேண்டியது என்ன? சூரியன் சொல்லியே கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா சரியா. ரொம்ப கஷ்டமான வேலை எது? சூரியனை நிற்க பண்றதா, என்ன நிற்க பண்றதா? சூரியனை நிற்க பண்றது ஆண்டவருக்கு கஷ்டமா, என்ன நிற்க பண்றது ஆண்டவருக்கு கஷ்டமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், டஃபஸ்ட் பார்ட் என்ன ஆண்டவர்? சூரியனே நில்லென்று நிற்பானா, பெபினே நில்லென்றா நிற்பானா? சூரியனுக்கு ஆண்ட வில் பவரை கொடுக்கல, சொன்னா கேட்டாக வேண்டும். ஏய் நில் அப்படின்னு நினைச்சு. பெபினுக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரு? வில் பவர். நீர் என்ன சொல்லி நான் வேணா 2 எட்டு போய் பார்க்கிறேன். கவனியுங்கள், சூரியனை நிற்க சொல்வது ஆண்டவருக்கு சுலபம். ஆனா என்னை உங்களை நிற்க சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டம். நேற்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு ஜெபத்திற்காக சொன்னேன். நம்ம எதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். பிள்ளைகளே, ஒரு நாள் நாம் நிலையாக நிற்போம் என்றால், ஒரு நாளை நாம் கர்த்தருக்கு என்று கொடுப்போம்னா யுத்தம் கர்த்தர் ஜெயித்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டோடைய இருதயத்தின் விருப்பத்தை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். சூரியனை நிறுத்தது எனக்கு ரொம்ப சுலபண்டா. ஆனால் ஒரு நாள் நீங்கள் தரித்து நில்லுங்கள்னா கொஞ்ச நேரம் நிற்போம். எத்தனை பேர் 24 மணி நேரம் நிற்போம்? எத்தனை பேர் 24 hours? நீங்கள் கேட்கலாம், எத்தனை மணி நேரம் நின்று? சரித்திர ரெக்கார்ட், சரியா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். 23 மணி நேரமும் 20 நிமிடமும் நின்றது. ஒரு நாளை ஹிஸ்டரியில் காணலையே. ஒரு நாள் டோட்டலாகவே என்ன செய்யலாம்னா சரித்திரத்தில் காணும். அதை வல்லுநர்கள் ஆராய்ச்சி பார்த்தபோது கிதியோன் நிறுத்தினது 23 மணி நேரம் 20 நிமிஷம். இன்னொருத்தர் எசேக்கியா, அவனுடைய வாழ்க்கைக்காக 40 பாகை பின்னாடி போகும். அப்படியான 40 minutes அங்கே போயிருக்கு. ஆக 24 hours காணும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான். என்னை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நீங்கள் ஒரு நாளை தரித்து நிற்பீர்கள் என்றால்
மித்தத்தை யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்து கொள்வார். நாம் ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்றால், நாம் வாழுகிற பட்டணம் ஓய்வு நாளுக்கு என்ன கொடுக்கலன்னா முக்கியத்துவத்தை கொடுக்கல. ஓய்வு நாளை புரிந்து கொள்ளுகிறார்கள். இப்போது புரட்டி கொள்ளுகிறீர்களா? யாத்திரையாகமம் யாத்திரை 18வது அதிகாரம் மன்னிக்கவும், யாத்திரை 20வது அதிகாரத்துக்கு புரட்டி கொள்ளுங்கள். யாத்திரை 20 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய 10 கட்டளைகள் இருக்கிற இடம் எங்க? யாத்திரையாகம் 20வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரியா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாடு எப்படி வரும்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். கொலை செய்யாதிருப்பாயாகன்னு எத்தனை வசனம் சொல்லியிருக்கு? 2 வார்த்தை, அதோட முடிஞ்சிச்சு. நாம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எத்தனை வார்த்தை பயன்படுத்தி இருக்கு? 2 வார்த்தை. நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? ரொம்ப முக்கியத்துவம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை தான். பின்னாடி பாருங்க, விரோதமாய் பொய் சாட்சி சொல்லு, எதையும் இச்சியாது, அது மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு. கவனிங்கள், பிற்பகுதியில் சும்மா ஒரு வார்த்தை, செய்யாது செய்யாது செய்யாது. ஆனால் அதிகமான வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? ஓய்வு நாளுக்கு. எங்கே? 8வது வசனத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தம். ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக இல்லை, எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து. எத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஓய்வு நாளை ஆசிரியன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, கொலை செய்யாதிருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா, 1 வார்த்தை. அதற்கு நமக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். உங்களுக்கு தெரியுமா, பிசாசு பண்ற மிகப்பெரிய சதி, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்மளை முக்கியத்துவம் கொடுக்க வச்சுக்கிட்டு எதை விட வச்சிருவான்? பெருசா விட்டுருவான். இந்த பிள்ளைங்க கொஸ்டின் ஆன்சர் எழுதும் போது கவனிச்சிருக்கிறீங்களா? 1 வேர்ட் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டு அப்படி சொல்லும். 10 மார்க் கேள்வியெல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க. 1 மார்க் எழுதிட்டேன் அப்படிம்பாங்க. அதுவும் தேவை, இதுவும் தேவை. நான் தேடி பார்த்தேன், 2 காரியத்துக்கு ஆண்டவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்துரும். 1, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டான்னு சும்மா சொல்லலை, அதற்கு அவ்வளோ பெரிய வசனம் இருக்கும். 2, ஓய்வு நாளுக்கு. நீ கேட்கிறவர்களே, நாம் பாரம்பரியமா எதை கற்றுக்கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஓய்வு நாள் வந்தமா, சின்ன ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணமா, முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஆராதனை கர்த்தருக்கு தட்ஸ் a part of நம்முடைய டியூட்டி. வெள்ளிக்கிழமை ஒரு வேலை வச்சிருக்கிற மாதிரி சனிக்கிழமை வேலை வச்சு இது ஒரு டியூட்டி இல்லை. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றார். நான் உங்களுக்காக என்று சொல்லும் பொழுது, இந்த பட்டணத்திற்காக ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் தம்முடைய இருதயத்தை கொட்டி தீர்க்கிறார். நம்ம எத்தனை பேர் ஹalleluya, கிபியோன் யுத்தம் பண்ணல. கிபியோன் என்ன பண்ணாங்கன்னா, யோசுவாவோடு சமாதானம் இருந்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு சமாதானம் இருந்த அவர்கள் மேல் சொன்னார், சூரியனே பெசாமல் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி தரித்து நிற்க பண்ணார்கள் என்றால், சூரியன் தரித்து நின்றா யாரு நின்றுதான் ஆகணும்? சரியா? சரி, அது நீங்கள் இதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா பயங்கர இன்ட்ரெஸ்டிங். சூரியன் என்ன எதுவும் நிக்கணும்? சூரியன் சுத்தலன்னு பூமி சுத்தமா சுத்தாத. பூமி சுத்துறதுக்கு, ஏன்னா அந்த புவியீர்ப்பு வல்லமையில தான் அது என்ன செய்யுதுன்னா நின்றுகிட்டு இருக்கு. எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில், எல்லாம் பட்ட நிற்குது, எங்கே மூவ் ஆக முடியல. இவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, இவர்கள் தோற்று போய் விட்டார்கள். அப்படியானால் பிள்ளைகளே, கிதியோனியர்கள் சத்தமில்லாமல் இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்றால், என்னை கேட்கிறவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுவோம் இந்த நாட்கள். ஆண்டவரே, ஓய்வு நாளை ஆசரிப்பதில்லை. ஓய்வு நாளை எப்படி ஆசரிப்ப? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆமென்.
எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கட்டாயமா இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் கட்டாயமா இருப்பார். யோசுவா பார்த்து சொன்னா, நான் உன் கூட தான்டா இருக்கிறேன், நீ நான் வைத்த கட்டளை விட்டு என்ன செஞ்சிடாத, வலதுபுறம் இடதுபுறம் போயிடாத, எழுத்தின்படியே நீ கீழ்ப்படி. நாம நிறைய நேரத்தில் நமக்கு என்னன்னா, நம்ம புத்தி அதில் ரொம்ப பயன்படுத்தும், ரொம்ப நம்ம இன்டலெக்டை பயன்படுத்தும். ஏன் கர்த்தருக்கு தான் ஆராதனை செலுத்தியாச்சுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த நாளை தேவன் என்ன பண்ணாராம், பரிசுத்தப்படுத்தி அந்த நாளை ஆசீர்வதித்தாராம். அந்த நாளில் நாம் ஹல்லேலூயா இருந்தால் சத்துடைய எந்த ஆயுதங்களும் தேவ பிள்ளைகள் மேல் பலிக்க முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற ஹல்லேலூயா, நாம அமைதியாக இருப்போம். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிற எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஆமென். நான் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பேசும்போது உண்மையாக நான் உட்கார்ந்து யோசித்தேன். ஹல்லேலூயா, கிதியோனின் மேல் சூரியனே நில் என்று சொல்லும்போது அதை நின்றுச்சுன்னா நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, அதெல்லாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகளே, நீங்க நின்னீங்கன்னா தேவன் நமக்கு இறங்குவாராக. உங்களோடு போதிக்கும் போது கர்த்தரை உணர்த்தி நான் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு உங்களோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா, நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த நாளில் வராதவங்க என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். அந்த நாளில் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் பிரியப்படாதவங்க அன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. தேவன் பார்த்து கொள்வார். நமக்காக யுத்தம் பண்றது யாரு? நம்ம நிறைய பயப்படுறது யாருக்கு பயப்படும்? உறவுகளுக்கு பயப்படுகிறோம். உறவு முக்கியமா, தேவன் முக்கியமான? நமக்கு யார் முக்கியம்? தேவன் பட்சத்தில் நின்றால் எல்லாரும் கேள்விப்பட்டு வருவார்கள், ஒன்னன் பின் ஒன்றாய். ஹல்லேலூயா, கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உண்மை. ஆனால் கர்த்தருடைய கரம் நமக்காக ஓங்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, பாதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஆண்டவர் கேட்ட கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்கிறேன். சூரியனை நிறுத்துறது எனக்கு ஈஸிடா, உன்னையே நிறுத்துறது தான் கஷ்டம். will you stand still, எனக்காக நிற்பாயா? ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஹல்லேலூயா, அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, ஹியர் ஐ ஆம், நமக்கு முன்னால நிற்ப ஆண்டவரே. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. யோசுவாவின் ஸ்தானத்தில் இயேசு இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணி கொள்வார். உங்களுக்கு தெரியுமா, கிபியோனியர் இருந்தாங்க தெரியுமா, அவர்களுக்கு யோசுவா அன்னைக்கு சாபத்தை தான் கொடுத்தார். என்ன சாபத்தை கொடுத்தாரு? விறகெடுத்தா தண்ணி எடுக்கிற சாபம். ஆனால் இயேசு அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். என்னுடைய நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார் என்றால் இந்த உபவாச நாளிலே கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? கர்த்தருனோடு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லிவிட்டார், அவர் மாற முடியாது. ஆனால் ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த சூரியன் நின்றது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு நிற்போம் என்றால், வலது இடதுபுறம் திரும்பாமல் நிற்போம் என்றால், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால 5 ராஜாக்களும் ஒன்றாக அழிந்து போகத்தக்கதாக தேவன் உதவி செய்வார். யோசுவா கிதியோனியர்களை எதிர்த்து நிக்கல. கிபியோனை எதிர்த்தது யாரு? அவனுடைய குடும்ப பாரம்பரியம், அவனுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 5 பேரும் இருந்தாங்க, அவர்கள் தான் எதிர்த்தார்கள். ஜெயிப்பதற்கு கிபியோன் செய்தது என்ன? ஹல்லேலூயா, சூரியன் நின்ற இடத்திலே அவர்களும் நின்றார்கள். என்னை கேட்கிறவர்களை, குடும்ப பாரம்பரியங்களும் பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் சுலபமான ஒன்று, ஆண்டவரே உம்முடைய நாளை நான் பரிசுத்தமாய் மனமகிழ்ச்சி நாளாய் அந்த நாளை முழுசா உமக்கு தர நீர் எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஈவினிங் ப்ரேயர் வச்சதுனால யாராவது என்ன கூப்பிட்டாலும் என்னன்னு சொல்லிடுறது, ஈவினிங் ப்ரேயர் இருக்கிறது, வரமாட்டோம். அடுத்த நாட்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளியே பார்த்தது புத்தீனமா இருக்கும், பைத்தியக்காரம்பாங்க. ஷாப்பிங் போறதுக்கு நல்ல நாள் எந்த நாள் தான்? உலகம் நம்மளை பைத்தியம்னு சொல்லும். உலகம் பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சினாலே கர்த்தர் சொல்லும், இப்பதான்டா நீ எனக்கு பரிசுத்தன். உலகத்தின் பைத்தியம்தான் கர்த்தருக்கு தேவை. என்னை கேட்கிறவர்கள், யோசுவா கர்த்தர் இருந்தார், ஜெயம் எதனால் வந்துச்சு? வலது இடதுபுறம் திரும்பாம போனார்கள். சூரியனை வலது இடதுபுறம் திரும்பாம நிற்க முடியும் என்றால், ஹல்லேலூயா, என்னை கேட்கிறவர்களே, நாம் சுய சித்தத்தை தேவன் நமக்கு தந்துட்டார். அதனால நம்முடைய சித்தமும் அவரோடு கூட இணைந்தால் மட்டும்தான் நாம் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். இந்த ரெண்டும் ஒன்றாய் இணைந்து விட்டால் நம்மை மேற்கொள்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே
நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் நிரப்புமையா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். தேவ வார்த்தை விட்டு வலது இடதுபுறம் திரும்பாம அதிலே நிலைத்திருந்து தேவன் நம்மித்த மகிழ்ச்சி அடையும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. கிபியோனின் மேலே சூரியன் தரித்து நின்றது போல ஹல்லேலூயா, நீதியின் சூரியனாகிய நம்ம மேலே கர்த்தர் நிற்கும்படி ஹல்லேலூயா, நாமும் நிலையாய் கர்த்தருடைய நாளில் நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையின் ஜீவன் நம்ம எல்லாரையும் மாற்றும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்திருக்கிறது எல்லாம் கர்த்தர் நமக்கு மன்னிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையாக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு இறங்குவீராக, எங்கள் எல்லாருக்கும் இறங்குவீராக, எங்கள் எல்லாருக்கும் இறங்குவீராக, எங்கள் எல்லாருக்கும் இறங்குவீராக, எங்கள் எல்லாருக்கும் இறங்குவீராக. சபைக்கு இறங்குவீராக, எங்கள் நிமித்தம் இந்த பட்டணத்திற்கு இறங்குவீராக. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தின் நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் இறங்குவீராக. கரங்களை தட்டி கர்த்தரை கொண்டாடுவோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்த தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்கள் நம்முடைய இருதயத்தை எங்களுக்கு இன்னும் திறந்து தாரும். ஆண்டவரே, நம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஆண்டவரே, எங்கள் மேல் கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை பொழிந்தருளும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு வர முடியாத பிள்ளைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளுங்க. நாளை தினத்தில் எல்லாம் நாங்கள் கருத்தாய் வந்துமை தேட எங்களை கர்த்தர் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.